ஹலோ guys, so today is date 29 of Rave. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி டிரான்ஸ்பிளான்டர் யூனிட் நல்லாத்தூர். ஸோ இன்றைக்கி அங்கே தான் ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். அண்ட் நேற்று வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பாதிலே வந்து நாளைக்கு கன்க்ளூடிங் செஷன் இருக்காது. அதுக்கான ரீசன் என்னன்றதை இந்த வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன். இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்றதை லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இந்த நம்பர்ல வரும் 580 பிப்ரவரி 24 22 1483 585 இந்த வெரைட்டியோட லாட் நம்பர். ஸ்பேசிங் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? இது ஸ்பேசிங் ஒரு நாள் பண்ணீங்கல்ல நான் எல்லாம் சொல்றேன். நீங்க சந்தோஷமா சீட் டிரான்ஸ்பிளான்டிங் யூனிட்டை வந்து விசிட் பண்ணி முடிச்சாச்சு. இங்கே வந்து சில வெரைட்டிஸ் ஆஃப் சீட்ஸை வந்து நாங்கள் இன்றைக்கி பார்த்தோம். அண்ட் அதை வந்து எப்படிலாம் வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து சேல் பண்ணுறாங்கன்றதையும் வந்து அங்கே இருந்த மேம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இன்னைய டேயில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்றைக்கான ஷெடியூலும் இது மட்டும்தான் இருந்துச்சு. அண்டு நேற்று வந்து அந்த அசோகா சக்ரா ட்ரையல் போயிட்டு அதுக்கப்புறமேட்டா வீடியோ ப்ராப்பராக என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. நேற்று ஒரு ட்ரையல் போனோம், லைக் வந்து அந்த ட்ரெஸ் கோடெல்லாம் வந்து செக் பண்ணுறதுக்காக ஒரு எவாலுவேஷன் மாதிரி. இது வந்து இப்போ ஃபைனல் ரிஹர்சல்னு ஒன்று இருக்குது. அது வந்து என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா Jan 23. அது வந்து ஆப்வியஸ்லி டே 31 போஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அன்றைக்கி வந்து ஃபைனல் ரிஹர்சல் பண்ணுவோம். அதுக்கப்புறமேட்டா January 24 வந்து அந்த ஈவெண்ட்டு கிராண்ட் ஈவெண்ட் நடக்க போகுது. ஸோ டே 29 ஆஃப் ராவே இஸ் ஆல்மோஸ்ட் ஓவர். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதான் மார்னிங் வந்து சீட் டிரான்ஸ்பிளான்டிங் யூனிட்டுக்கு போய் விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ நாளைக்கு டே 30. நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா நியர்லி 1 month ஆஃப் ராவே முடிய போகுது. அண்ட் நாளைய டே வந்து பார்த்திங்கன்னா ஈவன் மச் மோர் பெட்டராக இருக்க போகுது. ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி அந்த அசோகா சக்ரா ஈவெண்ட்டோட ஃபைனல் ரிஹர்சல் நாளைக்கு. ஸோ அதனால் நாளைக்கு ஏர்லி மார்னிங்கே வந்து நாங்கள் லைக் ஏர்லி மார்னிங் மீன்ஸ் அப்ராக்ஸாக ஒரு 8:30 அரவுண்ட் வந்து நாங்கள் அந்த ஈவெண்ட்டோட லொக்கேஷனுக்கு போனோம். ஏன்னா ஃபைனல் ரிஹர்சல்ன்றதுனால. ஸோ நாளைக்கு அங்கே போயிட்டு விலாக் எடுக்க முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அங்கே ஃபுட்டேஜஸ் கலெக்ட் பண்ண பார்க்குறேன். அதேமாதிரி அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நாங்கள் கோ த்ரூ பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் அந்த நேரத்தில் வந்து விலாக் எடுக்க முடியுமான்றது டவுட்டு தான். ஓகே, ஸோ வித் திஸ் ஐ எம் சைனிங் ஆஃப் வித் டே 29 ஆஃப் ராவே. இன்னும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். 30 சந்திப்போம்.